வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு மாவு தோசை. ஒரு கப்பு கேழ்வரகு மாவையும் உளுத்தம்பருப்பையும் வச்சு நான் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் தோசை செஞ்சு பார்த்தேன். எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. அந்த 3 வகையான தோசையோடைய ரெசிபி தான் இன்னைக்குங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இனி ஒன்று ஒன்றா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேழ்வரகு மாவையும் உளுத்தம்பருப்பையும் வச்சு எப்படி தோசை செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு 4 கப், உளுத்தம்பருப்பு 1 கப், வெந்தயம் அரை டீஸ்பூன், உப்பு மற்றும் தண்ணீர் தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். எல்லாத்தையும் நல்லா கழுவி 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பை இந்த அளவுக்கு நல்லா வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 4 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கெட்டி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். கரைச்ச இந்த கேழ்வரகு மாவை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த உளுத்தம் மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இதை 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நம்ம நல்லா மொறுமொறுப்பாக சூப்பரான தோசையாக செஞ்சு எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு பாருங்க இந்த தோசை. டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அரிசி சேர்க்க வேணாம்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தோசையாக செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகு மாவோட அரிசி மாவு சேர்த்து செய்கிற தோசை. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப கருப்பாக கொடுத்தா தோசை பிடிக்காது. அதனால கேழ்வரகு மாவோட அரிசி மாவு சேர்த்து செஞ்சுருந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்திருந்தது. முன்னாடி பார்த்த ரெசிபியில் 1 கப்பு உளுத்தம்பருப்புக்கு 4 கப்பு கேழ்வரகு மாவு சேர்த்துருந்தோம். இப்போது 1 கப்பு உளுத்தம்பருப்புக்கு 2 கப்பு கேழ்வரகு மாவையும் 2 கப்பு அரிசி மாவையும் சேர்த்து செய்ய போகிறோம். மீதி எல்லா ரெசிபியும் ஒன்று தான். உளுத்தம்பருப்பை ஊற வச்சு நல்லா வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு கேழ்வரகு மாவையும் 2 கப்பு அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. நார்மலாக கடைகளில் கிடைக்கிற அரிசி மாவு தான் இது. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல கெட்டி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. கரைச்ச இந்த மாவை உளுத்தம் மாவோடு சேர்த்து உப்பு சேர்த்துட்டு கரைச்சி அதே மாதிரி ஃபர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா பொங்கியாச்சு. நம்ம தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு வருது பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு மாவையும் இட்லி அரிசியும் வச்சு எப்படி தோசை செய்யறதுன்னு பார்க்கலாம். அங்கே அரிசி மாவு பயன்படுத்தினோம். அரிசி மாவுக்கு பதிலாக இங்கே இட்லி அரிசி பயன்படுத்த போகிறோம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 1 கப்பு, கேழ்வரகு மாவு 2 கப்பு, இட்லி அரிசி 2 கப்பு, வெந்தயம் அரை டீஸ்பூன், உப்பு மற்றும் தண்ணீர் தேவையான அளவு. இதில் 1 கப்பு உளுத்தம்பருப்பை கூடவே வெந்தயம் சேர்த்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வைக்கும் போதே வேற ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசியும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. முதல்ல உளுத்தம்பருப்பை நல்லா வழுவழுப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
இட்லி அரிசியும் அரைச்சிட்டு இந்த உளுத்தம் மாவோட சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்ல கெட்டி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி வச்சிருந்த உளுத்தம் மாவு அரிசி மாவோட சேர்த்து கலந்துக்கோங்க. நான் அரிசி அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். ஸோ நீங்கள் வேணும்னா கரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. இதை 6லேருந்து 8 மணி நேரம் பொங்க வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம தோசை செஞ்சு பார்க்கலாம். பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு தோசை. மடிக்கும் போதே நல்லா அப்படியே உடையுது. இந்த 3 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் செஞ்சிருந்த தோசை எல்லாமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு தோசையை முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி ட்ரை பண்ணியிருந்தா நீங்கள் எந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். எது நல்லா வந்திருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேழ்வரகு மாவு தோசைக்கான சில குறிப்புகள். இதே மாதிரி நீங்கள் கம்பு மாவு, சோளம் மாவு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மில்லட் மாவில் கூட செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வரும். நீங்கள் உப்பை மாவை அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேழ்வரகு மாவெல்லாம் தண்ணி ஊற்றி கரைக்கும் போது அப்போ கூட சேர்த்துக்கலாம். இதே மாவில் நீங்கள் ஊத்தப்பம், பணியாரம் போன்றவைகளும் செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வரும். இட்லி அந்தளவுக்கு நல்லா வரல, ஆனால் தோசை, ஊத்தப்பம், பணியாரம்லாம் ரொம்ப நல்லா வந்திருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.